வணக்கம் நண்பர்களே. இன்றைய பஞ்சாங்கம் 18/3/2026 மார்ச் மாதம் விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதம் பங்குனி 3ஆம் தேதி புதன்கிழமை. சூரிய உதயம் காலை 6:21க்கு உதயமாகிறது. இன்றைய திதி கிருஷ்ணபட்ச சதுர்தசி. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் பின்னர் சதயம். இன்றைய கரணம் வணிஷம். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 - 8:30 வரை, மாலை 4:30 - 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 - 10:30 வரை, மாலை 3 மணியிலிருந்து 4 மணி வரை. ராகுகாலம் காலை 12 மணியிலிருந்து மதியம் 1:30 வரை. யமகண்டம் 7:30 - 9 மணி வரை. குளிகை 10:30 - 12 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால் அருந்தி செல்லலாம். சந்திராஷ்டமம் விருச்சிகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. இன்றைய நாள் கவனம் தேவை. இன்றைக்கு சமநோக்கு நாள், மேல் நோக்கு நாள் என்று கீழ் நோக்கு நாள் இல்லை. சுபகாரியம், பூஜை, ஆன்மீக வழிபாடு, தானம், பரிகாரம் செய்யலாம். 12 ராசிகளுக்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேசம் ராசி என்பவர்களே, இன்று உங்களின் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் என்று. ரிஷபம் ராசி அன்பர்களே, பண விஷயங்களில் கவனம் தேவை. தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் இன்று. மிதுனம் ராசியின் அன்பர்களே, நண்பர்கள் உதவி கிடைக்கும். வேலை தொடர்பான முன்னேற்றம் காணப்படும் இன்று. கடகம் ராசி அன்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மன அமைதி கிடைக்கும் என்று. சிம்மம் ராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இன்றைக்கு நல்ல நாள் இன்று. கன்னிராசி அன்பர்களே, வேலைகள் மெதுவாக நடந்தாலும் இறுதியில் நல்ல பலன் கிடைக்கும் என்று. துலாம் ராசி அன்பர்களே, சில தடைகள் இருக்கலாம். பொறுமையுடன் செயல்படுங்கள் என்று. விருச்சிகம் ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனம் தேவை. தனுசு ராசி அன்பர்களே, மன அமைதி அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்று. மகரம் ராசி அன்பர்களே, பண வரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் என்று. கும்பம் ராசி அன்பர்களே, நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கலாம் என்று. மீனம் ராசி அன்பர்களே, ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். நல்ல நாள் இன்று. கந்தனருள் சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ தொடர்ந்து வர பெல் ஐக்கானை அழுத்துங்க. எப்போ எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.